Happy Mother's Day to all the married women. திருமணமான எல்லா அன்பான சகோதரிகளுக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை ஊழியராகவும் சபையின் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். A godly mother's influence. ஒரு தேவ பக்தியுள்ள தாயினுடைய தாக்கம் அவங்க பிள்ளைங்க மேலே, பிள்ளைங்க வாழ்க்கை மேலே. ஸோ 2 தீமோத்தேயு 1:5 அதை பார்க்குறோம். An ounce of mother is worth a pound of clergy. இந்த பழமொழியுடைய அர்த்தம் என்னன்னா, திஸ் ப்ராவர்ப் இம்ப்ளைஸ் தட் a mother's wisdom, experience and guidance, ஒரு தாயாருடைய, ஒரு அம்மாவுடைய ஞானம், எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் and guidance, வழிநடத்துதல் can be more valuable, அதிக பிரயோஜனமானதாக இருக்க முடியும் than a lot of formal education and religious training. ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிற அந்த படிப்பை விட, அவங்களுக்கு கிடைக்கிற பக்தி சம்பந்தமான பயிற்சிகளை விட ஒரு தாயாருடைய ஞானம், அனுபவம் மற்றும் அவங்களுடைய வழிநடத்துதல் அதிக ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதான் அந்த பழமொழியுடைய அர்த்தம். எஸ், நோ ஒன் ஆர் நத்திங் கேன் ரீப்ளேஸ் அ காட்லி மதர் அண்ட் ஹர் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு தேவ பக்தியுள்ள தாயாருடைய தாக்கத்தையோ அந்த தாயாரையோ வேற யாரும் எதுவும் என்ன செய்ய முடியாது, ஈடு செய்ய முடியாது. That's why it's stated. இவ்வாறு இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, the hand that rocks the cradle rules the world. தொட்டில் ஆட்டுற கை தான் உலகத்தையே என்ன செய்யுது, ஆளுது. அதாவது என்னன்னா, உலகத்தை ஆளுகிற தலைவர்களை உருவாக்குறது யாரு? தாயார். அந்த தாயார் ஒருவேளை வெளியே தெரிய மாட்டாங்க, ஆனால் அவங்க தொட்டில் ஆட்டின அந்த கை, அந்த அவங்க கொடுத்த பயிற்சி, அவங்க கற்றுக் கொடுத்த காரியங்கள் தான் இன்னைக்கு அந்த உலக தலைவனை உருவாக்கி இருக்கிறது. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும். So Bathsheba went to King Solomon to speak on Adonijah's behalf. The king rose from his throne to meet her, and he bowed down before her. When he sat down on his throne again, the king ordered that a throne be brought for his mother, and she sat at his right hand. தமிழையும் வாசிக்கிறேன். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். அன்பானவர்களே, இங்க the wisest man on earth except Jesus, இயேசுவை தவிர உலகத்தில் மனிதனாக வாழ்ந்ததில் மிக ஞானமுள்ள ராஜாவாகிய சாலமோன், அவன் ஞானமுள்ள மனிதன், ப்ளஸ் he has become a king, இப்போ ராஜாவாகவும் ஆயிட்டான். அவ்வளோ பெரிய பவரில் இருக்கிறவன் தன்னுடைய வயதான தாய் வரும்போது என்ன செய்யலாம்? அம்மா தான் இவன்ட்ட ஒரு காரியம் ரிக்வஸ்ட் கேட்கறதுக்காக வராங்க, ஏன்னா ராஜாவாக இருக்கிறான், இவன்ட்ட ஒரு காரியம் ஆக வேண்டியது இருக்குது, இன்னொருத்தருக்காக சிபாரிசு செய்ய வராங்க. அப்போ அவங்க வரும்போது, அரண்மனைக்கு வரும்போது இவன் என்ன செய்யறான்? தன்னுடைய சிங்காசனத்தை விட்டு எழுந்திருக்கிறான். அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி, எவ்வளோ பெரிய ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்பட்டாலும் தன்னை வளர்த்து ஆளாக்குன தாயை என்ன செய்யறான்? கனப்படுத்துறான். அந்த டெல்லிக்கே ராஜாவாக இருந்தாலும் அம்மாவுக்கு முன்னாடி பையன்தான். அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி, சுற்றில எத்தனையோ அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க, அவங்க பார்க்குறாங்க இவ்வளோ பெரிய ராஜா, நம்முடைய தலைவர் தாய்க்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். அன்பாலே, இந்த வசனம் இட் இஸ் டீச்சிங் us how to honor or respect our mother. இதே நேரத்தில் இங்கே ராஜா தன்னுடைய தாயாரை கனப்படுத்தினா, இது ஒரு பையனுடைய தாயார், பெண்ணுடைய தாயார் யாருனாலும் சரி. ஏன்னா சிலர் தன்னுடைய பிள்ளைங்க, அதாவது மகன் தங்களை கனப்படுத்தணும்னு நினைப்பாங்க, ஆனால் அதே போல் மருமகளுடைய தாயாரையும் கனம் பண்ணணும்னு யோசிக்க மாட்டாங்க. தாயார்னா எல்லா தாயாரையும். அதனால் நான் வசனத்தை பிரசங்கிக்கும் போது ஒரு அம்மாவை எப்படி கனம் பண்ணணும்னு பைபிளில் போட்டிருக்குன்னா, இது எல்லா அம்மாவையும் அப்படி தான் கனம் பண்ணணும். மகனுடைய அம்மாவையும் சரி, மருமகளுடைய அம்மாவையும் சரி. ஒரு தாயை எப்படி கனம் பண்ணணும்னு இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வைசஸ்ட் மேன், மிகச்சிறந்த ஞானமுள்ள மனுஷன், கிங் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேலின் ராஜா. ஆனால் he stood up, அவன் எழுந்து நின்றான். bowed to his mother, அம்மாவை வணங்குறான், ரெஸ்பெக்ட் கொடுக்குறான். அப்புறம் brought a throne
and made her sit on it. ஒரு சிங்காசனத்தை வர வச்சு உட்கார வைக்கிறான். பத்ஷிபா was an imperfect mother. பத்சேபாள் ஒரு பரிபூரணமான மிகச்சிறந்த தாய்னு சொல்ல முடியாது. she had a painful past. வேதனை உள்ள கடந்த காலம் இருந்தது. ஆனாலும் இந்த காட்சியை பார்த்தீங்கன்னா, how the grace of God is greater than our sin. தேவனுடைய கிருபை நம்முடைய பாவத்தை விட பெரியது. இந்த ஒரு காட்சியை காண்பிக்கிறது. எப்படி பத்சேபாள் அப்படின்னோடனே நமக்கு தாவீது தான் ஞாபகம் வரும். அந்த உறவே எப்பேற்பட்ட ஒரு மீறுதல்ல பாவத்தில் ஆரம்பித்த ஒரு உறவு. அதனால அந்த குடும்பத்தில் மரணம் வந்துச்சு. அப்படி துவங்கிய ஒரு துவக்கம் ஆண்டவருடைய கிருபையினால எப்பேற்பட்ட ஒரு ராஜா அந்த குடும்பத்தில் எப்பேற்பட்ட ஒரு காட்சியை இங்கே பார்க்கிறோம். ரொம்ப அற்புதமான வசனம் ஒரு மதர்ஸ் டே அன்னைக்கு தியானிப்பதற்கு. சகோதரர்கள், மென் ஸ்டடி டேபிள் வேர்ஸ். நீங்கள் அடிக்கடி உட்காந்து உங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற டேபிளில் அல்லது என்ன மாதிரி இப்போ நீங்கள் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுற டேபிளில் ஒரு வசனம் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வசனம் சஜஸ்ட் பண்ணுறேன், எழுதி வச்சுக்கோங்க. 1 Peter 3:6, 1 பேதுரு 3:6. சாரா obeyed Abraham, calling her Lord. சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். லார்ட் அப்படின்னா ஆண்டவனா மாஸ்டர், எஜமான், கடவுள் கிடையாது. இந்த வசனத்தை வேணால் போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு காஃபி குடிக்க வரும்போது இந்த வசனத்தை வாசிப்பாங்க. சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நாளைக்கே ரெடி பண்ணி வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். பிரதர், அவங்களுக்கு மட்டும் க்ளூ கொடுக்குறீங்க, எங்களுக்கு ஒரு க்ளூ கொடுங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒட்டுறதுக்கு ஒரு வசனம் சொல்கிறேன், குறிச்சிக்கோங்க. ஆதியாகமம் 21:12, 2:1-1-2, லாஸ்ட் போர்ஷன். Do whatever Sarah tells you. தமிழில் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேள். ஆக்சுவலாக கேள்னு இருக்கு, இங்கிலீஷில் படி செய். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டரில் இந்த வசனம் ஆர்டர் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. வீட்டுக்காரர் ஏதாவது சொல்ல வரும்போது, உங்களை திட்ட வரும்போது பார்ப்பார், ஃப்ரிட்ஜில் அந்த வசனம் இருக்கும். சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் செய். அமைதியாக திரும்பி போயிடுவார். நான் எனக்கு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், சில டேஸ் ரொம்ப பிடிக்கும் பிரசங்கம் பண்ண. அதில் ஒன்று மதர்ஸ் டே. ஏன்னா எங்கள் சைடில் தெரியும், என்னுடைய சைட்லேயும் சரி, ஈவன் ஜோஸ்ஃபின் சைட்லேயும், நான் ஒரு கெட்ட குமாரன்னா நீங்கள் ஒரு கெட்ட குமாரன். எங்கள் லைஃப்பில் உண்மையிலே ஒரு தேவ பக்தியுள்ள தாயாருடைய அருமையை நாங்கள் பார்த்தவங்க. ஸோ அநேக முறை அதை குறித்து சந்தோஷமாக பிரசங்கித்திருக்கிறோம். ஆனால் அப்படி தான் ஒரு தாயா எப்படி ஜெபம் பண்ணணும், இப்படி பல காரியங்களை யோசித்து ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் திடீர்னு ஆண்டவர் வேறு விதமான ஒரு தாட் கொடுத்தாரு. ஆனால் இன்னைக்கு அதை முடிக்கும் போது ஐ திங்க் மெனி ஆஃப் யூ வில் ஃபீல் பெட்டர். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்டியன் மதர்ஸ், பொதுவாகவே தாய்மார் ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க. அதுவும் அதிகமாக கிறிஸ்டியன் மதர்ஸ் க்ரஷ்ட் அண்டர் த வெயிட்டேஜ் ஆஃப் மதர்ஹுட். தாய்மை என்கிற ஒரு அழுத்தத்தில் அப்படியே நசுங்கி இருக்கிறாங்க. ஏன்னா அநேக முறை ஆலயத்துக்கு வரும்போது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது, அநேக ஜெபிக்கிற தாய், விசுவாச தாய், அவங்களுடைய பிள்ளைங்க எப்படியெல்லாம் வளர்க்கப்பட்டாங்க, அவங்களுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் உருவாக்குனாங்க, அவங்க சூழ்நிலைகளை எப்படியெல்லாம் ஜெபிச்சு மேற்கொண்டாங்க அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நமக்கு அதை கேட்கும்போது ரொம்ப ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும், ஆனால் அதில் நம்ம எவ்வளவு குறைவுபடுகிறோம். நான் அப்படிப்பட்ட ஒரு தாயா இல்லையே, நான் அப்படிப்பட்ட ஒரு மனைவியா இல்லையே, என்னால் அந்த காரியத்தை பார்க்க முடியவில்லையே என்ற கவலை அநேக கிறிஸ்தவ தாய்மாருக்கு இருக்கிறது. இன்னைக்கு நீதிமொழிகள் 31 வேத பாடமாக வாசித்தோம். 10ஆம் வசனத்துலேருந்து 31ஆம் வசனம் வரைக்கும். ஒரு சிலர் நீங்கள் லேட்டாக வந்தவங்க வாசிக்கும் போது இல்லை, ஆனால் அது வாசிக்கும் போதே ஒரு தேவ மனிதன் சொல்கிறாரு, அநேக பெண்கள் வெறுக்கிற ஒரு வேத பகுதின்னா நீதிமொழிகள் 31. ஏன்னா அநேக நேரம் ஹஸ்பண்ட்ஸ் திட்டும்போது, குறையை கண்டுபிடிக்கும் போது இந்த வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. பாரு இதில் எப்படி போட்டிருக்கு, இது அதிகாலையில் எழுந்து நீ எப்போ எந்திக்கிற, நீ எனக்கு எப்போ காஃபி கொடுக்குற, அவன் எப்படிலாம் வேலை செய்வான்னு போட்டிருக்கு, நீ எப்படி இருக்கிற. ஸோ இன்னைக்கு அநேக நேரம் இந்த வேத பகுதியை ஒரு ஸ்கேலாக யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி அளந்து காட்டி ஸ்கேலால் அடிக்கிற மாதிரி இருக்குது நீதிமொழிகள் 31.
நீங்களே இன்னைக்கு வாசிக்கும் போது பிரதர் இன்னைக்கு இதை தான் போட்டு வாங்க போறாருன்னு நினைச்சிருப்பீங்க. இல்லை. ஸ்டாண்டர்ட் ஆஃப் an ஐடியல் ஒய்ஃப் ஆர் மதர், ஒரு சிறந்த தாய் அல்லது ஒரு மனைவி எப்படி இருக்கணும்? ஸோ அதே போல அநேக நேரம் பெண்கள், அம்மாமார், மனைவிமார் குடும்பத்தில் எங்கே தப்பு நடந்தாலும் they feel guilty for anything and everything that goes wrong in their family. அவங்க குடும்பத்தில் ஏதாவது தப்பு நடந்தா ஒன்று ஹஸ்பண்டு ஒய்ஃபை தான் சொல்லுவார். பையன் நல்லா படித்து மார்க் எடுத்தா பத்தியா ஏன் பிள்ளைல என்ன மாதிரியே இருப்பான்ல அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் அவன் ஃபெயில் ஆனா அம்மா ஓன் பிள்ளை தானே, ஒன்ன மாதிரி தானே இருப்பான். அநேக குடும்பங்கள் இது நடக்கிறது தான். நல்லது நடந்தால் மற்றவங்க கிரெடிட் எடுத்துக்கிடுவாங்க. எது தோல்வியாக நடந்தாலும் விளங்காமல் போனாலும் அதுக்கு காரணம் யாரு? அம்மா தான். நீ தானே சொல்லி கொடுக்குற, உன் கூட தானே இருக்கிறான், என் கூடயா இருக்கிறான், நானா வீட்டில் இருக்கிறேன். நீங்கள் வீட்டில் இல்லாதது நம்ம வீட்டில் இல்லாதது அது தப்பு தான். அதை அட்லீஸ்ட் அவங்க காம்பன்சேட் பண்ணுறாங்க, நாட் டு பிளேம். ஸோ மற்றவங்க ஒரு பக்கம் குற்றம் சாட்டினாலும் பெண்கள் மற்றவங்க குற்றம் சாட்டுறாங்களோ இல்லையோ அவங்களே எல்லா குற்றத்தையும் தலையில் போட்டுக்குவாங்க. நான் தாங்க, ஏன் தப்பு தாங்க, பிள்ளையே திட்டாதீங்க, பிள்ளையே சொல்லாதீங்க, எல்லாம் ஏன் தப்பு தான், நான் அவனை சரியாக வளர்க்கலை, நான் அவனுக்காக சரியாக ஜெபம் பண்ணல, நான் என் பிள்ளைங்க ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணல. அன்பாளே ஒன்று மட்டும் நிச்சயம், எவ்வளோதான் நம்ம ஜெபிச்சாலும் எவ்வளோதான் சிறந்த பெற்றோராக இருந்தாலும் ரட்சிப்பு, சால்வேஷன் பிலாங்ஸ் டு த லார்ட். ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்மளுடைய ஆக்கப்பூர்வமான நல்ல எக்ஸாம்பிளரி லைஃப் வந்து பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வீட்டில் நடக்கிற எல்லா தப்புக்கும் அம்மா தான் காரணம் அப்படின்னு உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்காதீங்க. டோன்ட் கண்டம் யுவர் செல்ஃப். ஸோ இந்த நாளின் செய்தியின் தலைப்பு ஐ எம் இன்அடிக்வெட், நான் குறைவுள்ளவள். இன்னைக்கு அநேக அம்மாமார் யோசிக்கிறது தான், ஐ எம் இன்அடிக்வெட், நான் குறைவுள்ளவள், நான் பர்ஃபெக்ட் கிடையாது, நான் அவங்கள மாதிரி இல்லை, நான் இவங்கள மாதிரி இல்லை, இந்த ஆண்டி மாதிரி இல்லை, அந்த ஆண்டி மாதிரி இல்லை, இந்த ஊழியக்கார அக்கா மாதிரி இல்லை, இந்த ஊழியக்கார அம்மா மாதிரி இல்லை, நான் குறைவுள்ளவள். 5 சிறிய தலைப்புகளின் கீழாக பார்க்க போறோம். சரியா? அன்பானவர்களே, ஆண்டவர் வந்து ஒரு உலகத்தை ரட்சிக்கும்படியான மிகப்பெரிய திட்டத்தை வகுத்தார். இது வந்து உலகம் உண்டாக்குறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் ரட்சிப்பின் திட்டத்தை வகுத்தாருன்னு நம்ம வாசிக்கிறோம். அதற்கு ஆண்டவர் வந்து எவ்ரிதிங் கோயிங் டு ஸ்டார்ட் வித் ஒன் ஃபேமிலி. அதாவது கடவுளுடைய மிகப்பெரிய ரட்சிப்பின் திட்டத்துக்கு கடவுள் ஒரு ஃபேமிலியை சூஸ் பண்ணி அந்த ஃபேமிலியை பயன்படுத்த போறார். அதற்கு ஆண்டவர் சூஸ் பண்ண ஃபேமிலி நாட் அ வெரி பர்ஃபெக்ட் ஃபேமிலி. ரொம்ப பரிபூர்ணமான குடும்பம் கிடையாது, குறைவுள்ள ஒரு குடும்பம் தான். ஆபிரகாம், சாராய், இந்த வயதான தம்பதியை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்து அதன் மூலம் அந்த சந்ததி மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஏசாமி அந்த சந்ததியில பிறப்பாரு, அவது மூலமா முழு உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாகும், தேவகுமாரன் வரப்போறாரு. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான திட்டத்துக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமாக இருந்தது? இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் யோசிக்கிறோம், ஆண்டவர் என்ன பயன்படுத்த முடியுமா, ஆண்டவர் என் வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கம் திட்டம் நிறைவேற முடியுமா, நான் இப்படி இல்லையே, எங்க வீட்டுக்காரர் இப்படி இல்லையே, என் குடும்பம் இப்படி இல்லையே, என் விசுவாசம் இப்படி இல்லையே. வேதத்துல இருந்து பார்ப்போம். இந்த குடும்பத்திலிருந்து சில காரியங்களை இந்த மதர்ஸ் டேல நம்ம கற்றுக்கொள்ளலாம். நம்பர் 1, நாட் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். இன்னைக்கு அநேக பெண்களுக்கு இதுவும் இருக்கு, நான் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்ய முடியாது, எங்க குடும்பத்துல இருந்து பெரிய நன்மை வர முடியாது. ஏன் தெரியுமா? எங்க வீட்டுக்காரர் அப்படி. மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். என் ஹஸ்பண்ட் பரிபூர்ணமான ஹஸ்பண்ட் கிடையாதுங்க, குறைவுள்ளவர், ஆளு சரி கிடையாது. நிறைய வசனங்கள் தான் பார்க்க போறோம், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று, தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். பாருங்க, ஆபிரகாம், சாராள் குழந்தை இல்லை, ஆண்டவர் இவங்களை தெரிந்து கொண்டார், ஆண்டவர் இவங்களை அழைச்சாரு. பெரிய ஃபேமிலி, பெரிய நோக்கம். ஆனா பெரிய ஃபேமிலி இன் த சென்ஸ் ஆண்டவருடைய பார்வையில் பெரியவங்க. ஆனா எப்படிப்பட்டவங்க? தேசத்துல பஞ்சம் வரும்போது ஆண்டவரை சார்ந்து கொள்ளாம அவிசுவாசத்து நிமித்தம் எகிப்துக்கு ஓடி போகிற ஒரு கணவன் தன்னுடைய மனைவியும் கூட்டு போறாரு. ராங் டிசிஷன், ராங் லீடர்ஷிப்.
இன்னைக்கு காலைல சதீஷ் எடுத்தாங்க. ஈசாக்கு வாழ்க்கையில் அந்த தவறு நடக்காதபடி ஆண்டவர் ஈசாக்கிட்ட சொல்லிடுறாரு, முதல்ல நீ எகிப்துக்கு போகாத, உங்க அப்பா மாதிரி போகாத. ஸோ அதாவது ஆபிரகாம் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் கிடையாது. ஈவன் யோர் ஹஸ்பண்ட்ஸ் கேன் மேக் மிஸ்டேக்ஸ் இன் decision making, in leadership, in directing the family. சில நேரம் ஒரு தப்பான டிசிஷன் ஹஸ்பண்ட் எடுத்தா சாகிற வரைக்கும் அதை சொல்லி காட்டி கொன்றுவாங்க. அது நீங்க சொல்லி தான் அதை வாங்கணும், நீங்க சொல்லி தான் அந்த இடத்துக்கு போனோம், நீங்க சொல்லி தான் இந்த வேலைக்கு சேர்ந்தேன், நீங்க சொல்லி தான் இந்த பிள்ளையை அங்க சேர்த்தோம். அன்பார்களே, ஏப்ரஹாம் வாஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட். ஆபிரகாம் பரிபூர்ணமான கணவர் கிடையாது. தப்பு செஞ்சாரு, இந்த தப்பையாவது சகிச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, ஜஸ்ட் யூ புட் யுவர் செல்ஃப் இன் ஆபிரகாம் சாரா இந்த இடத்துல. ஏன்னா நிறைய நேரம் வாசிக்கும் போது ஈஸியாக வாசித்துறோம், உங்களை அந்த இடத்துல வச்சு பாருங்க. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது, தப்பான டிசிஷன் எடுத்து வந்துகிட்டு இருக்காரு, எகிப்து கிட்ட வராரு. எகிப்தை பற்றி அவர் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். அங்கேயே அம்மா ஃப்ளாட். நான் யோசித்து பார்த்தேன், எப்படி அடுத்து இந்த மாதிரி ஒரு சஜஷன் ஆபிரகாம் கொடுக்குறாரு, இந்த அம்மா எப்படி அதுக்கு அக்செப்ட் பண்ணாங்க? இதான் ரீசன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே அம்மா போல்டு, எனக்கு தெரியுமா, நான் ஐ எம் ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஹாவ் சச் அ பியூட்டிஃபுல் ஒய்ஃப். காது அங்கேயே செவ்ட் ஆயிடுச்சு. அடுத்தவர் என்ன சொல்றாருன்னே கேட்கல. எஸ் அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். அவன் யோசிக்கிறான், அப்பா எங்க ஆள் என்ன இவ்வளவா புகழ்றாரு, நான் அப்படி ஒன்றும் அழகு இல்லைங்க, அப்படி அங்கே அம்மா காலி. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும். அதாவது பயங்கர டிப்ளமேட்டிக்காக பேசுகிறார் ஆபிரகாம். ஆபிரகாம்கிட்ட கணவர்மார் மனைவிட்ட எப்படியா பேசணும், பயங்கரமான காரியத்துக்கு சம்மதிக்க வச்சிட்டாரு. நம்ம கேட்குற நியாயமான காரணத்தை கூட நம்ம பேசுகிற விதத்தில் நோன்னு தான் சொல்லிடுறாங்க. நமக்கு இந்த டிப்ளமசியே இல்லை. என் உயிர் பிழைக்கும்படியும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல், நீ உன்னை என் சகோதரி என்று சொல். எப்பேற்பட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வந்து somehow he convinced சாரா. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். போகும்போதே எல்லாரும் பார்க்குற விதத்திலே அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது, என் வீட்டுக்காரர் சொன்னது உண்மைதான். அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு, மக்கள் ஊர்க்காரன் பேசி அரண்மனை வரைக்கும் அம்மாவுடைய அழகு போயிடுச்சு. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். இங்கேதான் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஆபிரகாம் என்ன நினைச்சான், நீ என்ன சகோதரன்னு சொல்லிட்டேன்னா, நான் உன் சகோதரி, நீ எனக்கு சகோதரின்னு சொல்லிட்டா நம்மளை விட்டுருவாங்க. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், ராஜா அவளை கூப்பிட்டு போயிட்டான். சகோதரி தானப்பா கொடுப்பா அப்படின்னு அவன் தூக்கிட்டு போயிட்டான். கிட்னாப்ட், கடத்தி கொண்டு போய் அரண்மனையில் வச்சிருக்காங்க. இப்போ சாராளுடைய மனநிலையை பாருங்க எப்படி இருக்கும். இதுல என்ன கொடுமைன்னா, ஆபிரகாம் அது சாராளி நிமித்தம் ஆபிரகாமுக்கு தயவு செய்யறான், கிஃப்ட் கொடுக்குறான். ஆடு மாடு வேலைக்காரங்க வேலைக்காரிகள் பார்த்துக்கிட்டே இருக்கு. சாராள், யோ என்ன பாரியம், இங்க என்னை வந்து இப்படி ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளிட்டு நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அவன் கொடுத்த எதையாவது ஆபிரகாம் அனுபவிச்சிருக்க முடியுமா? அவன் யோசித்தான், அடப்பாவி, நம்ம ஒரு மாதிரி பிளான் போட்டா பிரச்சனை வேற மாதிரி ஆகுதே. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. ட்விஸ்ட், கதையில் ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. அவன் எதிர்பார்த்தது ஒன்று, வேற மாதிரி. இப்போ சாராள அவன் தப்பான இன்டென்ஷனோட கொண்டு போயிட்டான். எப்படி இருந்திருக்கும் சாராளுக்கு? யார் மேல கோவம் வந்திருக்கும்? அந்த ராஜா மேல வந்த கோபத்தை விட யார் மேல வந்திருக்கும்? ஆபிரகாம் மேலதான் கோபம் வந்திருக்கும். அந்த கோபம் நியாயமானதா இல்லையா? ரொம்ப நியாயமானது. சரி, ஆனா ஆண்டவர் இங்க இடைப்பட்டு அந்த ராஜாவை வாதிக்கிறாரு வியாதினால. அப்புறம் ஆண்டவர் எப்படியோ இந்த காரியத்தை ஆண்டவரே சொல்லி அந்த ராஜாவை திருத்தி அப்புறம் அவன் சொல்றான், சரி ஒய்ஃபை கூப்பிட்டு போன்னு சொல்லிடுறான். ஓகே,
இதே காரியத்தை கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ரிப்பீட் பண்றாரு. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினால், இங்கே இதே தான் சொல்றான். 25 வருஷம் கழிச்சும் இவ்வளோ அழகா இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன க்ரீம்லாம் யூஸ் பண்ணாங்க? உண்மையிலே இன்றைக்குள்ள அம்மாமாருக்கு இதெல்லாம் தெரியணும். உண்மையிலே பாருங்களேன், ஏற்கனவே 75 வயசு, அந்த மாதிரி ஸ்டேஜ், அப்புறமும் இன்னும் வருஷம் அங்கே ஆகியும் கிட்டத்தட்ட 100 ஆக போகிற நேரத்துலையும் அவ்வளோ அழகாக இருக்காங்களாம், ராஜாவே ஆசைப்படுற அளவுக்கு. ஆனால் இவன் சொல்கிறான், அப்பவும் திரும்பியும் கன்வின்ஸ் பண்ணிட்டான். தன் சகோதரி என்று சொன்னதினால் கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கடவுள் கிருபையா, அந்த ராஜாவும் ஓரளவு கடவுளுக்கு பயப்படுறவன். அப்போ ராஜா அவனை கடிந்து கொள்ளும் போது, நீ இன்னொருத்தனுடைய மனைவி எடுத்து வச்சு, அவன் எனக்கு சொல்கிறான், எனக்கு தெரியாது, அவன் சகோதரின்னு சொன்னதுனால தான் நான் கூப்பிட்டு வந்தேன், தெரியும் நீ பண்ணது கரெக்டு, நீ தப்பான நோக்கத்தோட பண்ணல, ஆனாலும் போய் அனுப்பிடுன்னு சொன்னோன்னா அவன் கூப்பிட்டு கேட்குறான், ஏன் அப்படி பண்ண, நான் என்னையா அவனுக்கு தீமை பண்ணேன், இப்போ எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருப்பேன், கடவுள் என்ன சபிச்சிருப்பாரு அப்படின்னு எல்லாம் சொன்ன உடனே ஆபிரகாம் இங்கே ஒரு சீக்ரெட் உடைக்கிறாரு. ஆதியாகமம் 20:13, என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை தேசாந்திரியாய் திரியும்படி செய்த போது, நான் எங்கள் அப்பா வீட்டில் ஒழுங்காக இருந்தேன், இந்த ஆண்டவர் கூப்பிட்டு என்னை ரோடாக அலைய விட்டார். இப்போ அப்படி அலையும் போது நான் அவளை நோக்கி, நாம் போகும் இடம் எங்கும், ஏதோ ஒரு ஊரில் 2 ஊரில் இல்லை, நாம் போகும் இடம் எங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான். சீக்கிரட் வெளியே வந்துருச்சா? எப்படிப்பட்ட ஆளு! சரி, இப்போ இந்த ராஜா அரண்மனையிலேருந்து அந்த முதல் முறை சாராள் விடுவிக்கப்படுகிறாள். ஆபிரகாமை கூப்பிட்டு கூப்பிட்டு போயா. சாராள் என்ன பண்ணியிருப்பாங்க, அதாவது சாராய்ங்கிறதுக்கு பிரின்சஸ்னு ஒரு, அதாவது இளவரசின்னு ஒரு பேர். ஒரு சில கமெண்டேட்டர்ஸ் அதே வார்த்தைக்கு இன்னொரு பேரும் இன்னொரு மீனிங்னு சொல்கிறாங்க, ஃபைட்டி, அதாவது த ஒன் ஹூ இஸ் ப்ரோன் டு ஃபைட், சீக்கிரத்தில் சண்டை போடுறவங்க. ஒருவேளை அந்த பேர் உண்மையானுமோ எனக்கு தெரியாது. ஆனால் யோசித்து பாருங்க, இவ்வளோ தூரம் ஆபத்தில் அந்த ராஜாட்ட இருந்து இப்போ கடவுளாக காப்பாற்றிட்டாரு, கூப்பிட்டு போவோன்னு சொல்கிறாங்க. அரண்மனை விட்டு வெளியே வந்தோடனே, நீ பேசாமல் வீட்டுக்கு போ, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகிறேன், என்ன பண்ணிட்ட சகோதரின்னு சொல்லி என்ன ஒரு வித்து போட்ட, உன்னை நம்பி நான் எப்படி வாழ்றது? அந்த அவங்க பிரயாணம் பண்ணி போகும்போது எப்படி சண்டை போட்டு போனாங்களோ தெரியாது. ஆனால் ஆபிரகாம் பண்ணது நிச்சயமா அவிசுவாசத்தினால் ஒரு தவறு. ஆண்டவர் என்ன தேசாந்திரியா அலைய விடும் போது நான் இப்படி சொல்லிட்டேன். ஏன் அழைத்த தேவன் காப்பாற்ற முடியாதா? உன் மனைவி ஆண்டவர் பாதுகாக்க மாட்டாரா? உன்னை பாதுகாக்க முடியாதா? உன் பொய்யும் உன் தந்திரமும் தான் உன்னை காப்பாற்றணுமா? அன்பானவர்களே, சில நேரம் வேத மனிதர்களை நம்ம பெரிய ஆட்கள் ஐடியல் ஃபிகராக யோசிக்கிறோம். அதனால நம்ம லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையில கணவன் மேல நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிறோம். There is no perfect husband. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிபூரணமான கணவர்னு யாருமே கிடையாது. If you want your husband to be everything you want to be, உங்க ஹஸ்பண்ட் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அப்படியெல்லாம் அவர் இருந்தா அவர் உங்களுக்கு ஒரு விக்கிரகமா மாறிடுவார். சும்மாவே மனைவி மாதிரி எதுக்கெடுத்தாலும் கணவனை தூக்கி வச்சு ஆடுறவங்க நிறைய விஷயத்துல. கணவனே, நம்ம பழமொழி என்ன, நம்ம ஊர் பழமொழி என்ன, கணவனே கண்கண்ட தெய்வம். கண்கண்ட தெய்வம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். குறைகள் இருந்தே தலையில தூக்கி வச்சு ஆடுறவங்க. இதுல உங்க ஹஸ்பண்ட் பெர்ஃபெக்டா இருந்துட்டா நீங்க கடவுளையே மறந்துடுவீங்க. நான் சொல்ல, ஒரு தேவ மனுஷன் சொல்றார், don't expect your husband to be perfect. Abraham was not perfect. ஆபிரகாம் பரிபூரணர் அல்ல. ஆனாலும் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். இரண்டாவது, not an ideal wife, not a perfect husband, not an ideal wife. நான் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனைவி கிடையாதுங்க. இந்த எண்ணம், இந்த ஒரு தாழ்வு எண்ணம் அநேக பெண்களுக்குள்ளாக இருக்கிறது. I am not an ideal wife. Even Sarah was not an ideal wife. சாராள் மிகச்சிறந்த ஒரு பெண்மணி கிடையாது, மனைவி கிடையாது. ஆபிரகாம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. She had a physical inability. ஒரு சரீர பிரகாரமான ஒரு குறை இருந்தது.
ஸ்டில் ஆண்டவர் சூஸ் பண்ணாரு. ஆண்டவருடைய காட்ஸ் கிரேஸ் வாஸ் சஃபிஷியன்ட். அதனால இன்னைக்கு உங்களுடைய சரீர குறைகள் வெறும் குழந்தை பாக்கியம் மட்டும் சொல்ல, வேற எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அநேக நேரங்கள் பெண்கள் தங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. நாங்கள் அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, அல்லது தன்னுடைய ஹஸ்பண்ட்ஸுக்கு இருக்கிற சில ஸ்ட்ரென்த்து, அவங்களுக்கு இருக்கிற சில வீக்னஸ். எத்தனையோ பெண்களே சொல்லுவாங்க, நான் உனக்கு ஈக்குவலான மனைவியே கிடையாதுயா, நான் உனக்கு பொருத்தமான மனைவியே கிடையாது, என்ன வேணா விட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவங்க அவ்வளோ தாழ்மையாக சொல்கிறாங்களாம். சிலர் உண்மையிலே they feel guilty. No, ஆண்டவர் உங்களுடைய குறையினால நீங்க எந்த விதத்திலும் தாழ்ந்தவங்களா போகல. உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் வச்சிருந்த அழைப்பு மாறல. ஆபிரகாமும் பரிபூர்ணர் கிடையாது, நீங்களும் பரிபூர்ணர் கிடையாது. ஆனா ஸ்டில் ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு NLT. Now Sarai, Abraham's wife, had not been able to bear children for him. So what? அதனால என்ன? 2ஆம் வசனம், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அழைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். இங்க சொல்ற, ஐயா, ஆண்டவர் தான் என் கற்பத்தை அடைச்சிருக்கிறாரு, என்னால குழந்தை வராது, உனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு சொல்ற, ஒருவேளை உனக்கு கிடைக்குமா இருக்கும், அதில் எனக்கு பங்கு இல்லாமல் இருக்கலாம், என் வேலைக்காரி ஆகாரை சேர்த்து கொள்ளுங்க. பெண்களுடைய இன்டர்பிரேஷன்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆபிரகாமுக்கு ஒன்றும் புரியல. இந்த ஒரு ஆஸ்பெக்டில் நான் யோசித்து பார்க்கவே இல்லையே, அது யோசித்தே பார்க்க முடியாது, ஏன்னா அது ஒரு ஆஸ்பெக்டே கிடையாது, அது கிரியேட்டட் ஆஸ்பெக்ட், இந்த அம்மாவா உண்டாக்குறாங்க. சரி, ஆபிரகாம் செவி கொடுத்தான். அடுத்து பாருங்க, இது நடந்தாச்சு, ஆகார் வந்தாச்சு, அவ கன்சீவ் ஆயிட்டா, கர்ப்பமான உடனே சாராளை அவள் அசட்டை பண்றா. அடுத்து பாருங்க, அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். உண்மையிலே இந்த தீர்ப்பு ஆண்டவர்கிட்டே போனாலும் ஆண்டவர் என்ன தீர்ப்பு கொடுக்க முடியும்? இந்த அட்வைஸ் கொடுத்தது யாரு? ஆபிரகாம் இப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு செஞ்ச உடனே ஏன் இப்படி செஞ்சேன்னா, இந்த பாவம் உண்மையிலே சுமரும். ஆபிரகாமுக்கு தலை சுத்துது. நிறைய நேரம் ஆண்களுக்கு இப்படிதான் தலை சுத்துது. செஞ்சாலும் குற்றம், செய்யலைனாலும் குற்றம், செஞ்சா ஏன் செஞ்சீங்க, செய்யலைன்னா ஏன் செய்யல. எஸ், இந்த பகுதியில் நான் பெண்கள் அற்பமாக சொல்லலை, வெரி சென்சிட்டிவ் ஏரியா. தன்னுடைய கணவனுக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியலன்னு ஒன்னா அவளுடைய மனம் தாழ்வு மனப்பான்மை ஆகுது, இமோஷனல் ஆகிறா. நான் அடிக்கடி சொல்லுவேன், when you are emotionally disturbed, don't make any major decisions. வாழ்க்கையில் உணர்ச்சி பூர்வமாக நீங்கள் கலவரம் அடைந்திருக்கும் போது, வேதனை அடைந்திருக்கும் போது அவசரப்பட்டு முக்கியமான பெரிய முடிவுகள் எடுக்காதீங்க. ஸ்டே காமா இருங்க. இங்க எந்த அளவுக்கு அவள் வேதனைப்பட்டிருந்தானோ அவளே ஒரு அட்வைஸ் சொல்றா, அப்புறம் அதனுடைய பேக் ஃபயர் ஆகுது. அந்த ஆலோசனை எவ்வளவு தப்புன்னு அவளே ரியலைஸ் பண்றா. அப்பவும் ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்ல, அப்பவும் ஹஸ்பண்டை தான் குறை சொல்றா. சில நேரம் இவ தன்னை குற்றப்படுத்திக்கிறா, அப்புறம் ஹஸ்பண்டை குற்றப்படுத்துறா. எஸ், உங்க வாழ்க்கையில நீங்க அப்படி செஞ்சிருக்கலாம். அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, அப்புறம் நீங்க மன்னிப்பு கேட்பீங்க, அப்புறம் இது ரிப்பீட்டா நடக்கும். ஸோ அடுத்த தடவை நீங்க போய் மன்னிப்பு கேட்கும் போது ஹஸ்பண்ட் ஒன்றும் சொல்ல மாட்டோம். அடுத்து தெரியும், இன்னும் 2 நாள்ல திரும்ப இதே குற்றச்சாட்டு வரலாம், இதே பிரச்சனை வரலாம். பட் டோன்ட், அந்த மாதிரி உங்களுடைய சில குறைகளை பிசாசு காரணம் காட்டி, யூ ஆர் நாட் அன் ஐடியல் ஒய்ஃப், நீ ஒரு நல்ல மனைவி கிடையாது, உன்ட்ட எவ்வளோ குறைகள் இருக்கு, ஆண்டவர் உன்னை பயன்படுத்த முடியாதுன்னு பிசாசு சொல்ல வேண்டாம். சாராயிட்ட குறை இருந்துச்சு, பெரிய தப்பு பண்ணா, உண்மைதான். பட் ஸ்டில் அதான் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் 3வது, நாட் அ faultless ஃபேமிலி. பிரச்சனையே இல்லாத குடும்பம் கிடையாதுங்க இந்த குடும்பம். நம்ம சொல்லுவோம், ஐயோ என் குடும்பம்
நாங்கள் 2 பேர் மட்டும் இல்லைங்க, எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை. இன்லாஸ்லாம் இருக்காங்க, மாமியார், அப்புறம் இவங்க அவங்க. பெரிய குடும்பங்க எங்கள் குடும்பம், பிரச்சனை உள்ள குடும்பம். எங்கள் குடும்பத்தில் சமாதானமே உண்டாகாது. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நம்ம பார்த்தோம். சாராள் கொடுத்த தப்பான ஆலோசனை எப்படி பேக்ஃபயர் ஆச்சுன்னு. பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு, அதாவது இஸ்மவேல் ஈசாக்க பரியாசம் பண்றான், கேலி பண்றான். எப்போ ஆகார் கன்சீவ் ஆனாலோ அன்னைக்கே பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனையை சாரா ஹேண்டில் பண்ண விதத்தில் ஆகார் ஓடி போயிட்டா. ஆனால் ஆண்டவர் ஆகாரோட பேசி, நீ போய் சாராளுக்கு கீழே அடங்கிருன்னு சொன்னார். வந்தா, குழந்தை பிறந்துச்சு. அப்புறம் 13 வருஷம் ஆபிரகாமுடைய லைஃப்பில் மேஜராக ஒன்றும் நடக்கலை. 99 வயசில் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் திரும்ப பேசுகிறாரு. அப்புறம் இப்போ 100 வயசில் ஈசாக்கு பிறந்துட்டான். ஈசாக்கு வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் இந்த ஒரு காரியத்தை பார்க்குறான். இந்த குடும்பத்தில் பாலிகமி, ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாச்சு. வாக்குத்தத்தத்தின் மகன் ஈசாக்கு இருக்கிறான், கீழ்ப்படியாமையின் மகன், அவசரப்பட்டதுனால வந்த இஸ்மவேல். அப்போ 10ஆம் வசனம், ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. இந்த குடும்பம் ஒரு கவலையான சூழ்நிலை, சண்டை சச்சரவு, திரும்ப கவலை. என்னதான் ஆபிரகாம் 13 வருஷத்துக்கு மேல இஸ்மவேலை தன்னுடைய மகனா வளர்த்துட்டான். அவனுடைய 86 வயசுல பிறந்தான். இப்போ 100 வயசுல ஈசாக்கு பிறந்து, ஈசாக்கு வளர்ந்து வர்ற இந்த ஸ்டேஜில், அப்போ அத்தனை வருஷம் தன்னுடைய மகனாக வளர்த்த அந்த இஸ்மவேல், சாராள் சொல்றான், அவனை அனுப்பிடுங்க, வேண்டாம். இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அன்பானவர்களே, நம்ம குடும்பத்தில் கூட சில நேரம் எடுக்கப்பட்ட சில தவறான முடிவுகள், அதனுடைய விளைவுகள், பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் இன்னைக்கு இருக்குது. சில குடும்பங்களை பார்க்குறோம், சில ஊழியக்கார குடும்பங்கள் அல்ல சில தேவ சித்தத்தை செய்த மக்கள், அவங்கெல்லாம் அப்படியே அவங்க வீடு ஒரு பரலோகம் மாதிரி இருக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஆஃப் ஹெவன், பரலோகத்தின் கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஃபேமிலி அப்படி இல்லை. பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், கருத்து வேறுபாடுகள். திடீர்னு சொந்தக்காரங்க வந்தா, அவங்க வந்தா, நம்ம வீட்டார் பெண் வீட்டார் வந்தா ஒரு பிரச்சனை, மாப்பிள்ளை வீட்டார் வந்தா இன்னொரு பிரச்சனை. குடும்பத்தை குறித்து சோர்ந்து போறோம். ஐயோ, எங்க குடும்பத்தில் என்னங்க நடக்கும், எங்க குடும்பத்தில் ஆண்டவர் என்னங்க செய்ய முடியும்? அன்பானே, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தையும் ஆண்டவர் சூஸ் பண்ணார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட குடும்பத்துக்குள்ளேயே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. அடுத்தபடியாக, நாட் அ ஃப்ளாலெஸ் ஃபெய்த், குறைவற்ற, அதாவது தப்பே இல்லாத, பழுதே இல்லாத விசுவாசம் கிடையாது. இவங்களுக்கு இருந்த விசுவாசம் குறைவுள்ள விசுவாசம் தான். நாட் அ பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட், கணவர் பரிபூர்ணர் கிடையாது. நாட் அன் ஐடியல் ஒய்ஃப், மனைவி நான் சிறந்த மனைவியும் கிடையாது. நாட் அ ஃபால்ட்லெஸ் ஃபேமிலி, பிரச்சனையே இல்லாத, குற்றமே இல்லாத குடும்பம் கிடையாது. நாட் அ ஃப்ளாலெஸ் ஃபெய்த். எங்க விசுவாசமும் குறைவுள்ளது தாங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர், இங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனம் கொடுத்து விசிட் பண்ணும்போது, சாராள் எங்க அப்படின்னா உள்ளதான் இருக்கிறா, கூடாரத்தில் தான் இருக்கிறான்னு சொல்றாரு. அப்பொழுது அவர், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆபிரகாம் 99 வயசு, அவளுக்கு 89 வயசு. கிளியராக ஆண்டவர் பேசுறாரு, அடுத்த வருஷம் நான் வரும்போது சாராளுக்கு ஒரு குழந்தை இருக்கும். இதை இவ காதில் கேட்குறா. கேட்டுட்டு பாருங்க, ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு, மெனோபாஸ் ஆயிடுச்சு. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவனுமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அவரும்
கிழவன் ஆயிட்டார், தாத்தாவாயிட்டார், நானும் பாட்டி ஆயிட்டேன். இனிமேல் எங்களுக்கு லைஃப்ல சந்தோஷம், இனிமேல் எங்களுக்கு குழந்தை. மெடிக்கலி பிசிக்கலி இம்பாசிபிள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, இவ பின்னாடி செய்யறத ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. God could know her unfaith. அவளுடைய அவிசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறாரு. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? Is anything too hard for the Lord? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் கேட்டுக்கிட்டே இருக்கா. இவ சிரிச்சதை பத்தி அங்க சொல்றாரு. பயந்துட்டா பாருங்க. சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய் என்றார். சாராளுக்கு இருந்த விசுவாசம் எப்படிப்பட்டது? ஆபிரகாமுக்கு விசுவாசம் குறைவாக தான் இருந்துச்சு. அவர் செய்த தவறுகளையும் பார்த்தோம். எகிப்துக்கு போனது, ஈவன் மனைவி சாராள் ஒரு தவறான ஆலோசனை கொடுக்கும்போது, இல்லைம்மா வேண்டாம், ஆண்டவர் ஓ மூலமாவே குழந்தை தருவார்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவருக்கு அந்த விசுவாசம் இல்லை. சாராளுக்கும் விசுவாசம் போதுமானதாக இல்லை. பாருங்க, ஆண்டவர்கிட்டயே போய் சொல்றார். சிரிச்சிட்டு சர்காஸ்டிக் லாஃப்டர், அதாவது பயங்கரமா ஒரு கேலி சிரிப்பு. எனக்கு எங்க நடக்கும்? ஆனா ஆண்டவர் சொல்றா, அவ ஏன் சிரிக்கிறா? இல்ல, நான் சிரிக்கவே இல்லை. அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தாய். கடைசி ஐசக் பிறக்கும் போது, ஐசக்னா என்ன அர்த்தம் தெரியுமா? லாஃப்டர், வேற சிரிப்பு, சந்தோஷ சிரிப்பு. கேலி சிரிப்பு சிரிச்சல்ல, உன் வாயில ஆண்டவர் சந்தோஷம். ஆண்டவர் சில நேரம் இப்படிதான் பண்ணுவாருங்க. God's promises are greater than our faith. இந்த நாட்களில் நிறைய நேரம் இந்த கரிஸ்மேட்டிக் பீப்புள், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பீப்புள் நிறைய சொல்றது என்னன்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை. இளம் வயதுல ஆண்டவர் எல்லா வியாதியும் சுகமாக்கிடுவார், உனக்கு கஷ்டமே வராது, வியாதி வராது, தரித்திரம் வராது, விசுவாசம் இருந்தால் நடக்கும். உனக்கு நடக்காம இருக்கிற காரணம் அவிசுவாசம் தான். ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கோம், ஐயோ எனக்கு விசுவாசம் இல்லையே, ஐயோ எனக்கு விசுவாசம் இல்லையே. சாராளுக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சு? பேதுருவுக்காக ஜெபித்து கொண்டிருந்த சபை மக்களுக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சு? தேவதூதன் விடுவிச்சு வந்து நான் தான் கதவை தட்டுறாரு, நம்பல. அந்த நம்முடைய அவிசுவாசம் தேவனுடைய வல்லமையை மட்டுப்படுத்த முடியாது. பழைய ஏற்பாடும் தான் சொல்லுது, புதிய ஏற்பாடும் தான் சொல்லுது. God's promises are greater than our faith. நம்முடைய விசுவாசத்தை விட தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் பெரியது. நம்முடைய விசுவாசத்தை விட, நம்முடைய அவிசுவாசத்தை விட தேவன் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கங்கள் பெரியது. முழு உலகத்தின் ரட்சிப்புக்கான ஒரு திட்டங்க இது. ஈசாக்கு பிறக்கிறது. இந்த சாராளுடைய அவிசுவாசம் அதை தடுத்து விடுமா? We think we can see fulfillment of God's promises only when we have a perfect faith. ஒரு பரிபூரணமான விசுவாசம் இருந்தால் தான் வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறும். அப்படின்னா யாருக்கும் நிறைவேறாதுங்க. It is not about our faith. So அப்பதான் கேள்வி, கணவன் not a perfect husband, not an ideal wife, not a faultless family, not a flawless faith. அப்ப எப்படிங்க ஆண்டவர் சொன்னது எப்படிதான் நிறைவேறும்? அதான் ஆன்சர். வாட் அ பர்ஃபெக்ட் சேவியர். கணவன், மனைவி, குடும்பம், நம்ம விசுவாசம் எல்லாம் குறைவுள்ளது. ஆனால் வாட் அ பர்ஃபெக்ட் சேவியர். வி ஹாவ் அ பர்ஃபெக்ட் சேவியர். நிறைவான ரட்சகர், பரிபூர்ண ரட்சகர் நமக்கு இருக்கிறார். நம்ம அழைத்தவர், நம்மளை ரட்சித்தவர், நம்ம வாழ்க்கையில் திட்டம் கொண்டிருக்கிறவர். அவர் ஒரு பரிபூர்ணர். அதனால அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றினாரு. அவனுடைய அவிசுவாசத்தின் மத்தியில, சாராளுடைய அவிசுவாசத்தின் மத்தியில, குறைகள் மத்தியில, ஏற்கனவே இஸ்மவேல் பிறந்தாச்சு, இது எல்லாத்தின் மத்தியில ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்தார். அதன் பிறகு இந்த 22ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை பலியிடும்படியாக சொல்லுகிறார். ஏன்னா இது ஆண்டவருடைய பெரிய ஒரு திட்டம். ஏசாமி இந்த மலைத்தான் போறாரு, மோரியா மலையில ஏறி அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். சிலுவையில் அவர் மரிக்க போகிறார். இங்க அந்த விறகுகளை ஈசாக்கு சுமந்து கொண்டு மலைக்கு ஏறுறான். அங்க போய் பலிபீடத்தில் அவனை கிடத்திய பிறகு அவனை வெட்டும்படியாக கத்தியை தூக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே,
நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், உன் சந்ததிக்குள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமா பூமியில் உள்ள சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. ஆண்டவர் சொன்னாரு, அதை செஞ்சு முடிச்சாருங்க. இந்த நாளில் அநேக நேரம் நம்ம சோர்ந்து போனதுக்கு காரணம் நம்மளை பார்க்குறோம், நம்ம கணவரை பார்க்குறோம், அல்லது நம்ம வாழ்க்கையை பார்க்குறோம், நம்ம குடும்ப சூழ்நிலையை பார்க்குறோம், நமக்கு இருக்கிற குறைவுள்ள விசுவாசத்தை பார்க்குறோம். இதில் விட்டு ஆண்டவர் மேலே உங்களை கண்ணை வைங்க. அழைத்த தேவனை பாருங்க. அவருடைய விசுவாசம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய உண்மைத்தன்மை பெரியது, அவருடைய அன்பு பெரியது. நம்மளை அழைச்ச ஆண்டவருக்கு நம்ம யாருன்னு தெரியுங்க. வாக்குத்தத்தம் கொடுக்கும்போதே அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அது லிட்ரலாக பாசிபிள் இல்லை. நம்முடைய பலத்தில், நம்முடைய ஸ்ட்ரென்த்தில் இது பாசிபிள் இல்லைன்னு கடவுளுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தது அவருடைய வல்லமையினால, அவருடைய சாமர்த்தியத்தை, அவரால் முடியும். இஸ் எனிதிங் டு ஹார்ட் ஃபார் த லார்ட்? தேவனால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? நம்முடைய குறையை விட ஆண்டுடைய கிருபை பெருசுங்க. ஸோ இந்த நாளில் நீங்கள் உங்களுக்குள்ள பல சூழ்நிலைகளை, உங்களுடைய பிள்ளைங்களை குறித்து, என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போகிறேன், எங்களுக்குள்ள எவ்வளோ குழப்பங்கள் இருக்குது, என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் எத்தனையோ சண்டைகள் இருக்குது, நாங்கள் எத்தனையோ நேரம் சிறந்த பெற்றோராக இல்லை என் பிள்ளைங்க முன்னாடி, எங்கள் விசுவாசம் போதுமானதா இல்லை, எங்கள் எக்ஸாம்பிள் பிள்ளைங்களுக்கு முன்னாடி போதுமானதா இல்லை, எங்கள் குடும்பத்தில் கூட சரியான சூழ்நிலை, சாதகமான சூழ்நிலை இல்லை, எத்தனையோ சூழ்நிலையில் எங்களுக்கே விசுவாசம் இல்லாமல் போகுது. என் கணவர்கிட்ட எந்த குறை இருக்குது, என்கிட்ட எந்த குறை இருக்குது, என் குடும்பத்தில் எந்த குறை இருக்குது, என் விசுவாசத்தில் எந்த குறை இருக்குது, இதே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாட் அ பர்ஃபெக்ட் சேவியர். உங்கள் கண்ணை உங்களை விட்டு எடுத்துட்டு, உங்கள் சூழ்நிலையை விட்டு எடுத்துட்டு ஆண்டவர் மேலே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் யுவர் ஐஸ் ஆன் ஜீசஸ். அவரால் எல்லாம் முடியுங்க. ஒரு வார்த்தை கூட வீணாக போகாது. இந்த குறைவுள்ள ஆபிரகாமை, இந்த குறைவுள்ள சாராளை, நான் அதான் சில காரியங்களை தமாஷா, அதாவது அவங்கள கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக, அப்படிப்பட்ட குறைவுள்ள ஒரு தம்பதியை உலகத்துக்கே ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றினார். இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் ஏன் மாற்ற முடியாது? தேவன் பயன்படுத்தின எத்தனையோ தேவ மனிதர்கள் நிறைய நேரம் அவங்களுடைய ப்ரேயர் லைஃப், அவங்களுடைய விக்ட்ரிஸ், அவங்க இதை செஞ்சாங்க, அதனால அவங்க பிள்ளைங்க இப்படி ஆச்சு, அவங்க குடும்பத்துலேருந்து இவ்வளோ நன்மை வந்துச்சு. சில நேரம் அதையே ஃபோக்கஸ் பண்ணி மேன்ஸ் கிரெடிட்ஸ், அவங்களுடைய மெரிட்ஸ் அதையே பார்த்துட்டு ஆண்டோடைய கிரேஸை மறந்துடுறோம். அதனால தான் டிஸ்கரேஜ் ஆயிடுறோம். இல்லைங்க, மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட், என் கிருபை உனக்கு போதும். நீங்கள் இருக்கிற நிலைமையில் உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவருடைய, நான் சொன்ன மாதிரி, the promises of God are greater than our faith. நம்முடைய விசுவாசத்தை விட பெருசுங்க. நம்முடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸை விட அவர் பெரியவர். அவர் பர்ஃபெக்ட் சேவியர். ஒரு தாயாரா சோர்ந்து போகாதீங்க. அநேக நேரம் ஆலயத்தில் அவங்க இத்தனை மணிக்கு எஞ்சி ஜெபம் பண்ணாங்க, அவங்க இப்படி செஞ்சாங்க, இப்படியெல்லாம் கேட்டு, ஐயோ நான் அப்படி இல்லை, நான் குறைவுபட்டிருக்கேன்னு சொல்லி இருக்கிற விசுவாசமும் இல்லாமல் போகுது. ஸோ இந்த நாள் ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிறாரு, நான் பலவீனமான ஒரு குடும்பத்தை, ஒரு தம்பதியை தான் அழைச்சேன், ஆபிரகாம் சாராள். அவங்க குடும்பமும் பர்ஃபெக்டாக இல்லை, அவங்க 2 பேரும் பர்ஃபெக்டாக இல்லை, அவங்க விசுவாசமும் பர்ஃபெக்டாக இல்லை. ஆனால் நான் அவங்கள கொண்டு நான் செய்ய வேண்டியதை அத்தனையும் செய்து முடித்தேன். சில அவங்களுடைய தவறான முடிவுகள்னால சில ரெப்பர்கஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும், இந்தியா பாகிஸ்தான் இந்த யுத்தம் வரைக்கும் அதனுடைய விளைவு தான் ஒரு தவறான, இட்ஸ் ஓகே. ஆனாலும் ஆண்டவருடைய ஒரிஜினல் பிளான் மிஸ் ஆகலை. நீங்களும் தவறான முடிவுகள் எடுத்துருக்கலாம், சில காரியங்களில் தவறுகள் செய்திருக்கலாம், இட்ஸ் ஓகே. ஆண்டவரை நம்புங்க, அவருடைய கிருபையை நம்புங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஒரு ஆசீர்வாதமான பெண்ணா, ஒரு ஆசீர்வாதமான தாயா நீங்கள் இருக்க முடியும். டோன்ட் கெட் டிஸ்கரேஜ்ட். எப்போவுமே உங்கள் ஹஸ்பண்டையும் ப்ளேம் பண்ணாதீங்க, நீங்கள் அவங்கள மாதிரி இல்லை, நீங்கள் இவங்கள மாதிரி இல்லை. டோன்ட் எக்ஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட் டு பி பர்ஃபெக்ட். உங்களுடைய கணவர் பரிபூர்ணமாக இருக்கணும்னு நினைக்க. இயேசு மாத்திரம்தான் பரிபூர்ணம் உள்ளவர். கணவன்கிட்ட குறை இருக்குது, உங்கள்கிட்ட குறை இருக்குது, உங்கள் குடும்பத்தில் குறை இருக்குது, உங்கள் விசுவாசத்தில் குறை இருக்குது, பட் அவர்கிட்ட குறை இல்லை. அவரை பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபம் செய்வோம்.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எப்பேற்பட்ட தேவன் நீர் சுவாமி. அநேக நேரங்களில் நாங்கள் வேதத்தின் மனிதர்களை பார்க்கும்போது ஆண்டவரே, அவங்க எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாங்க, எவ்வளோ சாதிச்சாங்க, ஆனால் நாங்கள் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி எங்களை பார்த்து நாங்கள் சோர்ந்து போயிடுறோம். அதனால் இன்றைக்கு ஆவியானவர் எங்களுக்கு, அவர்களும் எங்களைப் போல பாடுள்ள மனிதர்கள் தான், எங்களைப் போல தவறு செய்த மனிதர்கள் தான், எங்களைப் போல இடறிய மனிதர்கள் தான். ஆனாலும் அவர்களை அழைத்த தேவன் நீர் பெரியவர் அப்பா. அவர்கள் வாழ்க்கையில் நீர் கொண்டிருந்த நோக்கங்கள் பெரியது ஆண்டவரே. அதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற அன்பான தாய்மாருக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த மதர்ஸ் டே ஆண்டவரே, சரித்திரத்தில் எத்தனையோ தேவ மனிதர்களை உருவாக்கும்படியாக ஆண்டவரே, ஏழை எளிமையான பெண்களை நீர் பயன்படுத்தினீர், பலவீனமான பாண்டமாகிய ஸ்திரீகளை நீர் பயன்படுத்தினீர் சுவாமி. சாராள் ஒரு பலவீனமான பாண்டம், ஆனால் அவளை பயன்படுத்தினீர் ஆண்டவரே. ஈசாக்கை இந்த உலகத்துக்கு கொடுத்தீர், ஈசாக்கின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினீர். முழு உலகமும் ரட்சிக்கப்பட கர்த்தர் ஏற்பாடுகள் செய்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதியும், திருமணமான ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவருடைய சரீர பலவீனங்கள் அவர்களை குறித்து தாழ்வான எண்ணத்தை கொடுக்க வேண்டாம் சுவாமி. அவர்களை ஆசீர்வதியும், எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.